சரணபெருமாள் சார் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை முதற்கண்ணாக என்னுடைய கடுமையான கண்டனத்தை, அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, தமிழ் கடவுள் முருகனுடைய ஆசீர்வாதத்தால் சொல்கிறேன், எச்சரிக்கிறேன். இது போன்ற தவறான திராவிட ஊடகவியாளர் 50 வருடம் கட்சிக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்படக்கூடிய தொண்டனை ஒரு தலைமை தொண்டன்லாம் சொல்லுவேன் நான் அவரை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்திலேருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தலைமை தொண்டன்னு சொல்கிறதுல தவறே கிடையாது. 70லேருந்தே கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி இருந்தே. ஆகையினால இந்த மாதிரியான சிறு பிள்ளைத்தனம், ஒரு இழிவான செயலை தமிழ் மண்ணிலே இருந்து கொண்டு, தமிழ் கடவுள் முருகன் ஆட்சி செய்த இந்த தமிழ் மண்ணில் இருந்து கொண்டு செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர்கள் யாராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தான் என்னோட கோரிக்கை. இங்கே சாதாரணமாக ஒரு என்ன விட்டுருங்க, எந்த விவாத மேடையாக இருந்தாலும் சரி, எந்த கருத்துரையாக இருந்தாலும் சரி, அங்கே பேசுபவர்கள் கடுமையான உழைப்புக்கு பிற்பாடு தான் இங்கே இந்த மேடையில். நான் கூட முன்னாடி நினைப்பேன், ஏதோ வாய்க்கு வந்ததை பேசிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே இந்த என்னுடைய 3 வருட கால பயணம் இந்த மேடைகளில் பேசுவது என்பது, நான் பல நண்பர்களிடம் மேடையில் பேசுவது, அவர்களெல்லாம் சந்திக்கும் போது கடுமையான உழைப்பின் ரீதியாக, அது இல்லாமல் துரைக்கருணா அண்ணா அவர்கள் கடுமையான உழைக்கக்கூடியவர், ஒரு புள்ளி விவரத்தை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொல்கிறீர்களே, ஜெயலலிதா அம்மையாருடைய இப்போ கடந்த ஒரு 2 வருடத்துக்கு முன்பாக நான் ஒரு சேனலில் அம்மையார், புரட்சி தலைவி அம்மையாரினுடைய அந்த அவர்களை கொடுமைப்படுத்திய அந்த 89 சம்பவத்தை பற்றி நான் சொன்னேன். அதற்கு பிறகு நிர்மலா சீதாராமன் அம்மையார் பேசினார். அதை தெளிவாக துரைக்கருணா அண்ணா தான் ஊடகத்தில், பல ஊடகத்தில் கூப்பிட்டு பேசினாங்க. அதாவது அவர் பேசிய பேச்சு எப்படி இருந்ததுன்னா, மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா சேலையை கொடுப்பார் திரௌபதிக்கு, அந்த மாதிரியான ஒரு அந்த இழிவு நிலையை இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எப்படி அவர்கள் செய்தார்கள், அந்த 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 மாதிரியான ஒரு ஸ்தானத்தில் இருந்து பேசினார் அவர். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகையினால் இதெல்லாம் தவறான விஷயங்களை நீங்கள் அரசியல் கட்சிக்கே லாய்க்கில்லாதவர்கள் போல்கள் தெரிகிறது இவர் இப்படி பேசுபவர்கள் எல்லாம். அது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இஃப்தார் நோன்பில், இந்த ரம்லான் நோன்பு இஃப்தார் விருந்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக அந்த குட்டி கதையை சொல்லி, இன்றைக்கு எப்படி இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அதற்கு பின்பாக இன்றைக்கி சின்னம்மா அவர்கள் வழி நடத்தி கொண்டிருந்த அதிமுக எப்படி ஒரு கரடியிடமும் நாய்வால் பிடித்த கதையாகவும் பல பேர் பல திசைகள் சென்று விட்டார்கள். இன்றைக்கி உண்மையிலே ஒரு காளை மாட்டை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நான் சொல்லுவது மக்கள் தெளிவாக, நீங்கள் ஏற்கனவே சின்னம்மா அவர்கள் சொன்னது என்னென்றால், தமிழகம் தமிழகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் அனைவரும் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை தான் அந்த வெள்ளம் அடித்து வந்த சூழ்நிலை. நீங்கள் அகதிகளாக இருக்கிறீர்கள். காளை மாடை பற்றி கொண்டு நீங்கள் கரையை கடக்க வேண்டும் என்றால், சின்னம்மாவனுடைய தலைமையில், அந்த காளை மாடு என்பது சின்னம்மாவனுடைய தலைமை, அந்த தலைமையை நீங்கள் பற்றி கொண்டு கரை சேருவது தான் ஒரே வழி. அதிமுக தொண்டர்களாக இருந்தாலும், உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிகள், ஜெயலலிதா அம்மையாருடைய விசுவாசிகள், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய விசுவாசிகள் அனைவருமே இன்றைக்கி காளை மாடாக அவர்கள் குறிப்பிட்டு காண்பித்திருப்பது சின்னம்மா அவர்களுடைய ஏற்கனவே 40 வருட கால அரசியல் அனுபவத்தை இன்றைக்கி இந்த தமிழகத்தை பாதுகாப்பதற்காக இன்றைக்கி ஒரு பெரிய ஆலமரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால அந்த காளை மாடை பற்றி கொண்டு தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்களும் கரை சேர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. சரி, நீங்கள் தோல்வியை பெறுவதற்காக 10 தேர்தலிலே தோல்வியை, இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்ல 10 முறை தோற்ற எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அப்படின்னு பேசுகிறார்.
அந்த அளவுக்கு வந்து சொல்லக்கூடிய 10 ரூபாய் பாட்டில் நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்து 10 முறை தோத்த பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி. கரெக்டாக நம்மளால தான் மீம்ஸ் போட்டுருவாங்களே. அதுதான் சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம வந்து வலுவான ஒரு தலைமையை வைத்துக்கொண்டு அதை பயன்படுத்த முடியாமல் நீங்கள் செய்யும் இந்த செயலானது நீங்கள் சொல்கிறீர்கள் புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து புரட்சி எங்கே இருக்கிறது அப்படி என்றால் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அதற்கு பின்பாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். ஆகையினால இந்த புரட்சியை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒருங்கிணைந்தால் செய்திருக்கலாம். இன்றைக்கு அது கால சூழ்நிலை மாறிவிட்டது. ஆகையினால் அந்த காளை மாடான சசிகலா அம்மையாருடைய தலைமையை பின்பற்றி நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கையும் என்ற மனமார்ந்த கோரிக்கையும் அதான். இல்லை என்றால் தமிழகத்தை கரடி இல்லை கொடூரமான டைனாசரிடம் கொடுத்து விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். சுருக்கமாக நிறைய கருத்து நம்ம நிறைய பேசுவோம். அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது 96 எப்படி அதிமுக தோத்து போச்சு அப்படின்றது அது ஒரு சுருக்கமான விஷயம்தான். 10 ஜோசியக்காரன், 5 செஃபாலஜிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து அதிமுக தோற்று போயிடும், இவங்க செஞ்ச ஊழல் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பை கொடுத்து அப்படியே தொண்டர்கள்லாம் மழுங்கடிச்சிட்டாங்க. பூத்தில் வேலை செய்ய விடாமல் பண்ணிட்டாங்க அதிமுக தொண்டர்களை. அது இல்லாமல் பிரச்சாரத்துலேயும் சரியாக வேலை செய்ய விடல. அதனால் தோய்வடைஞ்சு போச்சு. இதை தான் ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணார், 98 லோக்சபா தேர்தல், 99 லோக்சபா தேர்தல், அது இல்லாமல் வந்து 2001 தேர்தலில் வந்து தேர்தல் ரிசல்ட் வரும்போது கூட எந்த பூத் ஏஜென்ட்டும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க. எலெக்ஷன் வேலையிலையும் பூத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்படி போனதுனால தான் இவங்க செய்து அது உண்மையான தேர்தல் வெற்றியே கிடையாது 96 என்னை பொறுத்தளவுக்கு. என்னோட கால்குலேஷன் நான் இன்னும் கூட அது வந்து அரை மணி நேரம் பேசுனா கூட அந்த 96 தேர்தலில் இன்னொரு சமயத்தில் அதை பேசுவோம். ஆனால் அதுதான் சொல்கிறேன், இப்போ கூட 3% சதவீதத்தில் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, வித்தியாசத்தில் தான். அது இவங்க பிரிஞ்சதுனால எல்லாம் இந்த கரடி நாய் வாழை பிடிச்சதுனால அப்படி ஆன கதை. அதனால் நேற்று வந்து சின்னம்மா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நரைக்கூடி கிளப்பருவம் எய்தி பல வேடிக்கை மனிதர் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அது எப்படிப்பட்ட வசனம்? நேத்து நினைத்தாயோ நம்ம நண்பர் அப்படின்ற கவிஞர் அதை வந்து சசிகலா அம்மையார் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அது எல்லாருக்கும் நல்லா புரியணும். வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றது தமிழகம் முழுவதும் வந்து எக்கோ ஆகிக்கிட்டே இருக்கு. சரி, பாவம் நிறைய பேருக்கு தூக்கமே இல்லை. அது மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கரடி நாய்வாலை பிடிச்சவங்க கதையாக இருந்தாலும் சரி, பேசுவோம். அவங்களுக்கு உறக்கமே நம்ம நிறைய விளக்கம் போல பேசுவோம். ஆனால் நீங்கள் நிறைய அனலிட்டிக்கலாக இருக்கிறீங்க. ஒரு முக்கியமான விஷயம்